ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா தலகாணி உரை எப்படி அடிக்கணும்னு பார்த்தோம். இன்னைக்கு அதனோட நாட் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ தலகாணி உரையில மீதி கிளாத் இருக்கும் இல்லையா, அந்த மீதி கிளாத் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தில் நீங்கள் ஒரு ஸ்கேல் அளவு எவ்வளோ வைக்கணும், ஒரு ஸ்கேல் அளவு கரெக்டாக ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கோங்க. நீட்டமான கிளாத் இருந்தாலும் சரி, இல்லை ஜாயின் போடுறதா இருந்தாலும் சரி, இப்போ நீட்டமான கிளாத் கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கேல் அளவு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்கேல் அளவு போட்டுட்டேன். இன்னொரு ஸ்கேல் அளவு வேணும்னாலும் இன்னொன்னையும் என்ன பண்ணிக்கோங்க, இப்படி வச்சு இன்னொரு கிளாத் வேணும் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு ஸ்கேல் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிளாத் எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ கோடு போட்டதுக்கப்புறமா இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. நான் கட் பண்ணுற பாருங்க. நீங்கள் கோடு போட்டிருக்கீங்க இல்லையா, அது மேலே தான் கட் பண்ண இந்த மாதிரி. சரிங்களா? பாருங்க, அடுத்து இந்த இது நேராக அந்த கோடு போட்டிருக்கீங்களா, அந்த நேராக அந்த கோடு போட்டதுன்னா பாருங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ண இப்போ நாடாக்கு எப்படி மடிச்சு அடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க. ஓகே, லெஃப்ட் சைடில் இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க. சரிங்களா? லெஃப்ட் சைடில் இப்படி ஒரு மடி மடித்து ரெண்டையும் சேர்த்து இப்படி உள்ள தெரியுதுங்களா, இப்படி நீங்கள் மடிச்சுக்கலாம். இது கொஞ்சம் நாடா சின்னதாக இருக்குது. இல்லை பட்டையாக வேணுங்க மேம் அப்படின்னா நீங்கள் இதை இப்படி மேலே வச்சு இப்படி உள்ள, அதாவது கரைப்பகுதி ஏதாவது இருந்ததுன்னா, பிசுறு இல்லாத பகுதியாக இருந்ததுன்னா அதை மேலே இப்படி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்படி கரெக்டாக ஈவனாக வச்சு அப்படியே என்ன பண்ணிட்டு வந்துடுங்க, ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. பாருங்க, வச்சு அப்படியே இப்படி மடிச்சு இது மேலே நான் ரெண்டுமே உள்ள வர மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து நாடா சைஸ் நீங்கள் டிசைட் பண்ணுறதா. நாடா எவ்வளோ சைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதா. கொஞ்சம் பெருசாக வேணும்னா இது ரெண்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாக மடிச்சிட்டிங்கன்னா இது பெருசாக இருக்கும் நாடா. இப்போ பெருசாக வச்சு காட்டுறேன் பாருங்கள். சின்னதாக வேணும்னா சின்னதாக வச்சுக்கலாம். இப்போ நான் பெருசாக வச்சு காட்டுறேன். இதை நாடா இந்த அளவுக்கு நம்ம மடிச்சுட்டு சென்டரில் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கட் கொடுத்துட்டு இங்கேயும் ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 நாடா ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு நாடாவுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு, இன்னொரு பக்கம் ரெடி பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான். இப்படி ஒரு மடி, இது ஒரு மடி உள்ள இப்படி மடித்து அப்படியே ஸ்டிச் கொடுத்துருங்க. ஸோ பிசுறு இல்லாத பகுதி தான் மேலே வரணும். பிசுறு இருக்கிற பகுதி என்ன பண்ணிடணும், உள்ளே போயிடணும். ஒருவேளை ரெண்டுமே பிசுறா தெரியுதுன்னா ரெண்டையும் உள்ளே கொண்டு போயிடுங்க. உள்ளே கொண்டு போய் மடித்து அடிச்சிடுங்க. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி மடித்து அடிச்சிடுங்க.
பாருங்க ஸ்டிச் பண்ணியாச்சு நம்ம. இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2ஆக நம்ம மடிச்சுக்கலாம். ஸோ 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது என்ன பண்ணிக்கணும், நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது கட் பண்ணிவிட்டு இப்போ 4 நாடாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறமா தலகாணி உரை நம்ம நேற்று அடித்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ராங் சைடு, இந்த பக்கம் ராங் சைடு, ராங் சைடு எடுத்துக்கோங்க. ஸோ புதுசாக பழகிறவங்களா இருந்தால் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இங்கே பாருங்கள், இது 2ஐயும் இப்படி மடிச்சுக்கோங்க. இது 2ஆக மடிச்சுக்கணும். இங்கே மேலே 1.5 இன்ச்சுக்கு மடிச்சு அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடம் புரியுதுங்களா? புரியுதாடா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. திருப்பி மறுபடியும் இதை மறுபடியும் 4ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸோ 4ஆக மடித்தோன்னே ஒரு இடம் காட்டும் இந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மார்க்கிங், இந்த சைடில் ஒரு மார்க், 2 கரெக்டாக ஒரே இடத்துல மார்க் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி எடுத்துருங்க. இப்போது என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த சைடு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி மார்க் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலை வந்துட்டு கொஞ்சம் அந்த மார்க்கிங் பண்ணதுக்கு பக்கத்தில் இங்கே கீழே இருக்கு இல்லையா, இந்த தையலை வந்து இப்படி பிரித்து விட்டுக்கோங்க. இப்படி கம்பல்சரி என்ன பண்ணிக்கணும், பிரித்து விட்டு கொஞ்சம் தான் பிரிக்கணும், நிறையா பிரிக்கக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படியே இது பண்ணிக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்துட்டு பிரித்து விட்டுக்கணும். பிரிச்சுட்டு இப்படி நீடில் வச்சு என்ன பண்ணுங்கள், இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓப்பன் ஆகிருக்கும். சேம் அதே மாதிரி தான் இந்த சைடும் பிரிச்சுக்கணும். பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பிரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிரிக்கிறது இருக்கும், அந்த பிரிக்கிறத வாங்கிக்கோங்க. வாங்கி இதை பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக பிரிங்க, நிறையா பிரிக்க வேண்டாம். ஓகேங்களா? இப்போ பிரித்து விட்டதுக்கு அப்புறமா இந்த கேப் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேப் கிடச்சிருச்சு இல்லையா, இந்த இடத்துல நம்ம நாடா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த நாடாவை இப்படி உள்ளே வைக்கணும். நீங்கள் புரியுதா? நாடாவை என்ன பண்ணணும், இப்படி உள்ள இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்புக்குள்ளே இப்படி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ வச்சுட்டு அப்படியே இந்த நாடாவை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. பாருங்க, இது வந்து நல்லா உங்களுக்கு ஏற்கனவே நல்லா இந்த மாதிரி மடிப்பெல்லாம் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது 2வது டைம் மடிப்பீங்க இல்லையா, மடிக்கும் போது இதை வச்சு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்ததுக்கு வந்துடுங்க. இப்போ இங்கே வந்தோன்னா மறுபடியும் திருப்பி இந்த நாடா இருக்குல்ல, அந்த நாடாவை உள்ளே லாக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது உள்ளே கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்படி மடிச்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டிச் கொடுங்க. பேக் அடிக்கிறதா இருந்தால் பேக் அடிச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. பாதியில் நீங்கள் இப்படி வெளியே வரதா இருந்தாலும் வந்துடலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், அடிச்சுட்டு வந்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கும் நீங்கள் பேக் அடிக்கிறதா இருந்தால் நீங்கள் பேக் அடிச்சுக்கலாம். பேக் வந்து தேவைப்படாது, ஆனால் இருந்தாலும் பேக் அடிக்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நம்ம நாடா வந்து வச்சாச்சு. சரிங்களா? பாருங்கள். ஓகே, இது வந்து ராங் சைடு தான் வைக்கிறோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல பக்கம் இல்லை, ராங் சைடு வந்து இந்த மாதிரி நாடா வச்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பை மாதிரி தேவைப்படுதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இது 2ஆக கட் பண்ணாத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து அப்படியே வளைச்சி கொண்டு போய் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சிங்கன்னா இது பை.
ஓகேங்களா? சென்டரில் வந்து கட் பண்ணாத விட்டுட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பை மாதிரி மாறிக்கும். இல்லை அப்படின்னா இப்படி கட்டுற மாதிரி நீங்கள் தலகாணி உரை வந்து கட்டுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம தலகாணி உரை கிளாஸ் வந்து முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து இன்னொரு கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ டியர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.